ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னா போஹா பண்ண போகிறோம். போஹானா ஒன்றும் இல்லை, அவல் உப்புமா தான். இது வந்து நார்த்தில் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. நான் ஆனால் ஒரிஜினலாக நார்த்தில் செய்கிற மாதிரி நான் செய்ய போகிறதில்ல. இது நம்ம ஊர் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் மாற்றி செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு 2 வெங்காயம் எடுத்துக்கலாம், 2 உருளைக்கிழங்கு, அப்புறம் பச்சை மிளகா ஒரு 3-4 உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. வெங்காயத்தை வந்து நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கையும் தோல் சீவிட்டு அதையும் வந்து நம்ம உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து ட்ரையாங்கிளாக கட் பண்ணி தின்னாக கட் பண்ணிக்கலாம். இதை வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம், போகா எடுத்துக்கலாம். ஊற வைக்கணும் அதை கொஞ்சம் கழுவி. அது இன்றைக்கி வந்து நான் வந்து ரெட்டு அவல் இருக்கு இல்லைங்களா, அதுதான் எடுக்கிறேன். இது வந்து கெட்டி அவலும் இல்லை, ரொம்ப பேப்பர் மாதிரி ஒரு அவல் வரும்ல தின்னா, அதுவும் கிடையாது. இப்போ கெட்டி அவல்னால் ஊறுறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும். அந்த பேப்பர் அவல்னால் அப்படியே ஜஸ்ட்டு தண்ணியில் போட்டோடனே குழக்கோன்னு ஆகிடும். இது வந்து ரெண்டுத்துக்கும் நடுவில், ரொம்ப கெட்டியாகவும் இல்லை, ரொம்ப தின்னாவும் இல்லை, அந்த மாதிரி அவல் இது. அதை தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நல்ல தண்ணியில் வந்து நம்ம ஒரு 7-8 முறை நல்லா வாஷ் பண்ணிடலாம். ஏன்னா அதில் ரொம்ப அழுக்கு, அந்த கலரு எல்லாமே போகணும். அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி பிடிச்சி அதை வந்து ஒரு ஊற வச்சுக்கலாம். ஆனால் அவல் வந்து நம்ம வாஷ் பண்ணும்போதே நல்லா சாஃப்டாகிடும். அதுக்கப்புறம் ஒரு 2-4 நிமிஷம் ஊறினாலே போதும், நல்லா ஊறிடும். அதை நம்ம என்ன பண்ணலாம், ஊறின பிறகு நம்ம அதை வந்து நல்லா புழிஞ்சி தண்ணியை நல்லா இருத்து இன்னொரு தட்டில் வச்சுக்கலாம். அந்த அவல் வந்து ரொம்ப ஊறி கொலன்னு ஆகாமல் பார்த்துக்கணும். கொலன்னு ஆயிடுச்சுன்னா வந்து நல்லாவே இருக்காது சுத்தமாக. இப்போ இதை எடுத்து தட்டில் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஸ்டவ்வில் வந்து கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடானவுடனே கொஞ்சம் வந்து சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்து சீரகம் வந்து பொரிஞ்சு வந்துடும் இல்லைங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், நம்ம வேர்க்கடலை எடுத்துக்கலாம். வேர்க்கடலை வந்து அதுவும் நம்மளோட அளவு தான். வேர்க்கடலை ரொம்ப பிடிக்குன்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க, இல்லை கொஞ்சம் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. அதெல்லாம் வந்து நம்மளோட இஷ்டம் தான். அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும். அந்த எண்ணெயிலே நம்ம நல்லா அந்த சட்னிலாம் அரைக்கிறதுக்கெலாம் நல்ல கோல்டன் ப்ரௌன் வறுப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஸ்டேஜ் வரலாம். அதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு கொஞ்சம் முன்னாடியே சேர்த்து வதக்கலாம். ஏன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லைங்களா, அதனால் அந்த உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு அது கூடயே வந்து நம்ம உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து அதையும் நல்லா ஃப்ரை பண்ணலாம். இது வந்து தண்ணி ஊற்றி தான் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப சின்னதாகவே கட் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து நீங்கள் சிம்மில் வச்சு அப்படியே வதக்கினாலே போதும். நல்லா நமக்கு தேவையான அளவுக்கு அது வந்து வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயம் சேர்க்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் பொறுமையாக வதக்கணும். அதை ஏன்னு சொன்னால், நம்ம இப்போ வெங்காயம் வந்து தனியாக வதக்குறோன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து வேர்க்கடலையும் இருக்குது அதில், அப்புறம் உருளைக்கிழங்கும் இருக்குது. அதனால் அது கூட சேர்ந்து வதக்கும் போது அந்த கொஞ்சம் வெங்காயம் வதங்கிறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும், அந்த பச்சை வாசனையும் போகணும். அதனால் வந்து அது வரலாம் கொஞ்சம் பொறுமையாக நம்ம வதக்கிடலாம். அது வதங்கின பிறகு நமக்கு வந்து என்னென்ன மசாலா சேர்க்கணுமோ, நான் வந்து இன்றைக்கி வந்து மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, அதுக்கப்புறம் கொஞ்சம் சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன். இந்த கரம் மசாலும் சிக்கன் மசாலாவும் வந்து ஆப்ஷனல் தான், கட்டாயம் கிடையாது. நமக்கு மிளகாத்தூளும் நம்ம ஏற்கனவே சேர்த்துருக்க பச்சை மிளகாவுமே போதும். அதுக்கப்புறம் நல்லா அதே மாதிரி அந்த மசாலா ஸ்மெல்லாம் போகிறவரெலாம் நல்லா அதை ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம வந்து தெரியும் நமக்கு நல்லா சேர்ந்து வந்துடும் இல்லைங்களா. அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா போஹா அவல், அதை வந்து அப்படியே சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதை நல்லா எல்லாம் ஒன்றா கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட வந்து கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து 1 ஸ்பூன் நெய், இது எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ சூப்பரான போஹா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம அதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஒரு பிளேட்டுக்கு. இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டில் எதாவது மிக்சர் இருந்ததுன்னா, எந்த மிக்சராக இருந்தாலும் பரவாயில்ல, அதை எடுத்து அது மேலே அழகாக தூவி விட்டுருங்க. இது வந்து எப்படி இருக்குன்னா, சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு சாட் ஐட்டம் மாதிரி இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வந்து காரம் இல்லாததாக பார்த்துக்கோங்க. நான் யூஸ் பண்ண வெங்காயம் வந்து செம காரம், சாப்பிடும்போதே கண்ணில் அப்படியே தண்ணி வந்துடுச்சு. இதுக்கு கூட வந்து காஃபி இருந்தால் நல்லா இருக்கும்ன்றதுனால ஒரு ஸ்ட்ராங்காக காஃபி போட்டாச்சு. இப்போ பிரேக்ஃபாஸ்ட் வந்து நாங்கள் வந்து போகாவும் காஃபியும் தான் சாப்பிட போகிறோம். நீங்கள் கண்டிப்பாக ஒரு முறை இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து எப்படி இருந்ததுன்றதையும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.